இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேசர் ஏர்ட்ராப். ஸ்டில் இது இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ஏர்ட்ராப் பண்ண ரேசர் வேலட் வேணும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை காப்பி பண்ணி மெசேஜ் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஆட் டு பிரேவ் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. கொடுத்ததுக்கப்புறம் தென் ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். இப்போ எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வேலட் எப்படி க்ரியேட் பண்ணோன்னா அங்கே ஒரு டிக் பாக்ஸ் கேட்கும். அந்த டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட் வேலட் இம்போர்ட் வேலட்னு கேட்கும். நம்மகிட்ட வேலட் இப்போ இல்லாதனால ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். க்ரியேட் கொடுத்ததுக்கப்புறம் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். தென் இதுதான் சீட் ப்ரைஸ். இது முக்கியமாக பத்திரமான இடத்துல ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மிஸ் ஆகிடுச்சுன்னா இந்த ஏர்ட்ராப் பண்ணது வேஸ்ட்டு. இதை சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த வேர்ட்ஸ் கேட்கும். இந்த வேர்ட்ஸை கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. தென் இது எல்லாத்தையும் நெட்வொர்க் இதெல்லாம் ஆனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. தென் நியூ பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இதை ரெண்டையும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு வேலட் க்ரியேட் பண்ணது. டன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா வேலட் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் நமக்கு இப்போ ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை காப்பி பண்ணி மெசேஜ் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் கொடுத்துட்டு ரேசர் வேலட் கொடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் கொடுத்திங்கன்னா வேலட் இப்போ கனெக்ட் ஆகிடும். இந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா MVVM தேவ்நெட்னு இருக்கும். அதுலேருந்து நம்ம M1 தேவ்நெட்னு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஃபேக்கெட்ன்ற ஆப்ஷனை சூஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபேக்கெட் கிளைம் டோக்கன் கிளைம் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸ்வாப்பில் வந்து மூவ் இருக்கும். கீழே வந்து டெதர் USDT சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வாப் பண்ணுறது என்னென்னா ஒரு டோக்கனை இன்னொரு டோக்கனை கன்வெர்ட் பண்ணுறது தான் ஸ்வாப். நம்ம இங்கே நம்மகிட்ட பேலன்ஸ் 10 இருக்குது. நான் இங்கே 4 கொடுத்துக்கிறேன். நீங்கள் 2, 3 இது வேணால் கொடுத்துக்கலாம். ஸ்வாப் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஸ்வாப். இப்போ ஒரு பாப்பப் வரும். சைன் கொடுத்துக்கலாம். இது க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம ஸ்வாப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து புல்லுன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு ஆட் லிக்விடிட்டி. நம்ம இப்போ லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணோம். அது கொடுத்திங்கன்னா 2 டோக்கன் செலக்ட் பண்ண கேட்கும். நம்ம மூவ் டோக்கனையும் டெதரையும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. கொடுத்துட்டு வேல்யூ இங்கே போட்டேன்னா சப்ளை கேட்கும். சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் சப்ளை. ஒரு பாப்பப் வரும். சைன் கொடுத்துக்கலாம் அதுக்கு. தென் வந்து கேலக்ஸி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். தென் 3 டாஸ்க் இருக்கும். டெய்லி டெஸ்ட் quest 1, quest 2, பெர்மனன்ட் டெஸ்ட் quest 1ன்னு. இதை டெய்லியும் சிம்பிளாக டாஸ்க் பண்ணுறது மூலிமா நமக்கு இதுலேருந்து பாயிண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து அதை கொடுத்திங்கன்னா அந்த விசிட் ஒரு பேஜுக்கு போகும். தென் வந்து பேக் வந்துட்டிங்கன்னா அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு கீழே கிளைம் 5 பாயிண்ட்ஸ் கொடுத்திங்கன்னா கிளைம் ஆகிடும். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா வாட்ச் யூடியூப் இருக்குல்ல, இது ஒரு யூடியூப் வீடியோ அதை பார்த்துட்டு அதை நம்ம கன்ஃபர்ம் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். டெய்லியும் வந்து இந்த மாதிரி ஸ்வாப், லிக்விடிட்டி, கேலக்ஸி இது 3 பண்ணுறது மூலிமா நம்ம பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். எவ்ரிடே இதை பண்ணால் பாயிண்ட்ஸ் நம்ம அதிகமாக கிளைம் பண்ணிக்க முடியும்.